அந்த ட்ராக் மாறிடுச்சா? இந்த வழக்கு என்னவாகும்? நக்கீரன் கோபாலோட ரோல் அதில் என்ன இருக்குது? இல்லை, அந்த வழக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடிக்கலாம் மாட்டாங்க. ஒரு குறைந்தபட்ச உடன்பாடு இல்லாமல் விஜய் வெளியே வந்திருக்கவே முடியாது. வேலை செய்யாமல் தேர்தல் விட்டு ஒதுங்கிருந்து பேசியிருந்திருக்கலாம். என்னவோ அங்கே ஒரு டீல் நடந்திருக்குது. அண்ணன் அமைதியாக இருக்கிறத பார்த்தா அதுதான் டீலிங்கோ அப்படின்னு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அதுக்குரிய ஆதாரங்கள் வந்து ஒரு இடத்துல என்னென்ன கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு, அவங்க அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள் எல்லாமே வந்துருச்சு. வேன் உள்ள யார் யார் இருந்தாங்கிற வரைக்கும் டீட்டெயில் வந்துருச்சு. அப்போ யாரெல்லாம் விசாரிக்கணுங்கிற வரைக்கும் அவர் சொல்கிறார், என்ன சேருங்க, நான் வந்து ஆதாரம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இவங்க தரப்புல இருந்து அது பதிலே வரல. இப்போ ராஜ்பவன் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா, நாங்கள் ரிஹர்சல் தான் பார்த்தோம், ஷூட்டிங் நடத்தலை அப்படின்றான். ஃபுட்டேஜ் எல்லாம் கூட டெலீட் பண்ணிட்டாங்க, அது ரிகவரி பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு பெரிய கேஸ், பெரிய கொலை குற்றம் அப்படின்றது விஜய் மேலேயும் அப்புறம் புஷி ஆனந்த் மேலேயும் ஆதவ் அர்ஜுனா மேலேயும் எல்லாருமே அதில் சம்மந்தப்பட்டிருக்கோம். ஆதவ் ஓப்பனாக சொன்னாப்படி வாக்கு மூலமாக சொன்னார், எஸ்ஐடி மட்டும் விசாரிச்சிருந்ததுன்னா நாங்கள் அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போயிருந்திருப்போம் அப்படின்னாரு. அது சத்தியமான வார்த்தை. அதை ஸ்டாலின் ஒரு காப்பாற்றினதே தப்பு. தம்பிங்கெல்லாம் வந்து அணில் இப்படியெல்லாம் வந்து கதறுது, அக்கா நீ பாம்பே போனால் கம்முன்னு இருக்கா, நீ என்னத்துக்கா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? சில பாம்பே இவரு தான் கூட்டின்னு போயிருக்காரு. அட்லிக்கும் த்ரிஷாக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அட்லிக்கும் விஜய்க்கும் தான் தொடர்பு. என்னவோ விஜய் ரசிகர்கள் அப்படிங்கிற பேர்ல இருந்தவங்கெல்லாம் இப்போ திடீர்னு அஜித் ரசிகர்கள்னு டிபியை மாற்றிருக்கிறாங்க, ரஜினி ரசிகர்னு டிபி மாற்றிருக்கிறாங்க. நான் ஒரு ரஜினி ரசிகர் நான் சொல்கிறேன், நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன், நான் ஒரு அஜித் ரசிகர் நான் சொல்கிறேன் அப்படின்னு அப்படிலாம் இவனுக்கு பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டேமேஜ் ஆகி போச்சு. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் அரண்சை மதன் அறிவழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ அந்த சிபிஐ வழக்கு உள்ள போயிட்டு வர்றாரு இல்லையா, அது என்ன ரோல் பண்ணுது? இப்போ நம்ம இப்போ நக்கீரன் கோபால் அவர்கள் அவரையும் ஒரு சாட்சியாக சேர்க்க சொல்லி அவரும் பேசியிருக்கிறாரு, நீதிமன்றத்தில் மனு கொடுத்துருக்கிறாரு. அந்த ட்ராக் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ எல்லாருமே பேசுறது என்டிஏ கூட்டணிக்குள்ள அவர் அழைச்சிட்டு வர இந்த சிபிஐ வழக்கு பயன்படும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கான நெருக்கடியெல்லாம் கொடுக்கப்பட்டதுன்றும் செய்திகள் சொன்னாங்க. அந்த ட்ராக் மாறிடுச்சா? இந்த வழக்கு என்னவாகும்? நக்கீரன் கோபாலோட ரோல் அதில் என்ன இருக்குது? இல்லை, அந்த வழக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடிக்கலாம் மாட்டாங்க. ஒரு குறைந்தபட்ச உடன்பாடு இல்லாமல் விஜய் வெளியே வந்திருக்கவே முடியாது. அங்கே ஏதோ ஒரு உடன்பாடு நடந்திருக்குது, அதன்படியில் அவங்க வந்து அவங்க கூட்டணிக்கு வரணும் அல்லது வேற ஏதோ செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கம்முன்னு சொல்லியிருந்திருக்கலாம், அல்லது எலெக்ஷனில் வேலை செய்யாமல் தேர்தல் விட்டு ஒதுங்கிருந்து பேசியிருந்திருக்கலாம். என்னவோ அங்கே ஒரு டீல் நடந்திருக்குது. அண்ணன் அமைதியாக இருக்கிறத பார்த்தா அதுதான் டீலிங்கோ அப்படின்னு சந்தேகம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இவங்க அந்த சினிமாவுக்கான ஷூட்டிங் நடந்ததுன்னு ஒரு நக்கீரன் கோபால் சொன்னார். அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னார். ஏன்னா அதுக்குரிய ஆதாரங்கள் வந்து ஒரு இடத்துல என்னென்ன கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு, அவங்க அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள் எல்லாமே வந்துருச்சு. வேன் உள்ள யார் யார் இருந்தாங்கிற வரைக்கும் டீட்டெயில் வந்துருச்சு. அப்போ யாரெல்லாம் விசாரிக்கணுங்கிற வரைக்கும் அவர் சொல்கிறார், என்ன சேருங்க, நான் வந்து ஆதாரம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இவங்க தரப்புல இருந்து அது பதிலே வரல. இப்போ ராஜ்பவன் வந்து சொல்லியிருக்கா அப்படி என்னன்னா, நாங்கள் ரிஹர்சல் தான் பார்த்தோம், ஷூட்டிங் நடத்தலை அப்படின்றான். இது எவ்வளோ டேஞ்சர் இது! நீ வந்து ஒரு ஆர்டிஸ்டில் வச்சு அவங்களுக்கு தகவல் சொல்லி என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் சொல்லி அதை ரிஹர்சல் பார்க்கணும். ஒவ்வொரு பார்ட்டாக முதல்ல செய்ய வைப்பாங்க, அதுக்கப்புறம் மொத்தமாக ஒரே நேரத்தில் செய்யுங்க அப்படிம்பாங்க. டேக் ஓகே நீ போகலாம் அப்படின்னா தான் அது. இது எதுவுமே தெரியாத மக்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ரிஹர்சல் எடுப்பீங்க? அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லை. நீங்கள் இப்படி ராங் ரூட்டில் வந்து பஸ்ஸை கொண்டு வந்து நிறுத்துவீங்க, 7000 பேர் உள்ளே கொண்டு வந்து சொல்லுவீங்க. லேட் ஆனதுனால இவ்வளோ பேர் வந்து சேர்ந்துருப்பாங்க, தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க, சாப்பிடாமல் இருப்பாங்க, மயக்கத்தில் இருப்பாங்க. அங்கே வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்கணும்னா ஆக்சிஜன் தட்டுப்பாடு வரும், மூச்சு திணறி சாவாங்கங்கிற வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி ரிஹர்சல் பார்ப்பீங்க? ஃபுட்டேஜ் எல்லாம் கூட டெலீட் பண்ணிட்டாங்க, அது ரிகவரி பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு பெரிய கேஸ், பெரிய கொலை குற்றம் அப்படின்றது விஜய் மேலேயும் அப்புறம் புஷி ஆனந்த் மேலேயும் ஆதவ் அர்ஜுனா மேலேயும் எல்லாருமே அதில் சம்மந்தப்பட்டிருக்கோம். ஆதவ் ஓப்பனாக சொன்னாப்படி வாக்கு மூலமாக சொன்னார், எஸ்ஐடி மட்டும் விசாரிச்சிருந்ததுன்னா நாங்கள் அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போயிருந்திருப்போம் அப்படின்னாரு. அது சத்தியமான வார்த்தை. அதை ஸ்டாலின் ஒரு காப்பாற்றினதே தப்பு. இப்போ அவங்க ஏதோ காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க, அவங்க அனுமதிச்சிருக்கிறாங்க, அவங்க அனுமதிச்சு ஒரு வேலையை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான வேலை தான் நடக்குது. அது தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் இவங்க யார் யார் வாக்குகளை எவ்வளோ. நீங்களும் அந்த வார்த்தையை சொல்றீங்க, நக்கீரன் கோபால் அவர்களுமே அந்த வார்த்தையை சொல்றாரு, நீங்க அவங்கள காப்பாற்றி விட்டீங்களாண்ணா, உங்களுக்கு இது வேணும் தானா அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுமே சொல்றாரு. ஏன் அந்த முடிவை எடுத்தார் அவர்? இல்லை, அவருக்கு என்ன அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் அதை ட்ரிகர் பண்ணி விட வேண்டாம். எதனால அப்படின்னு அது ஒரு அரசியல் கணக்கு இருக்கும். அவங்க என்னன்னா, அவங்க வந்து நம்ம ஒரு ஓவர ப்ரெஷர் கொடுத்து ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு பலமான கூட்டணியாக மாறிட வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஏன் தேவையில்லாத ஒரு சுமை அப்படின்றது அவங்க அரசியல் ரீதியாக பார்ப்பாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் எல்லாத்தையும் அரசியலாக தான் பார்ப்பாங்க, லாப நஷ்ட கணக்கில் தான் அதை பார்ப்பாங்க. இன்னொன்று, வழக்கு விசாரணையின் போக்கில் அது நடக்கட்டும்ன்றது. கைது செய்யக்கூடாது, தண்டிக்கக்கூடாது, காப்பாற்றணுங்கிறதுலாம் இல்லை. விசாரணையின் போக்கில் நடக்கட்டும். நாமளா போய் வழக்கு டைமே போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு
ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜை உருவாக்கிக்க வேண்டாம். விஜயகாந்த் பலப்படுத்தின மாதிரி எம்ஜிஆரை பலப்படுத்தின மாதிரி செய்ய வேண்டாம். பொலிட்டிக்கலாக சரிதானே, இன்னைக்கு அவங்களே அம்பலமாகி போகிறாங்களே, இல்லைன்னா வேற கதைகளை பேசிக்கிட்டு இருந்திருப்போம். இல்லை எப்படி தைரியமாக வந்து இது ரிகர்சல் தான் சொல்கிறாங்க அவங்க. மாட்டிக்கிட்டாங்க. சிபிஐ விசாரணை 2ஆம் கட்ட விசாரணை எதுக்காக நடந்துச்சு? அது ஷூட்டிங்கா இல்லையாங்கிறது தான். அதுக்கான ஃபுட்டேஜஸ்லாம் ரெக்கவர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் போட்டு காட்டி தான் விசாரணை நடந்திருக்குது. வசமாக மாட்டிக்கிட்டாங்க, காலில் விழுந்து வெளியே வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க என்னன்னா, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, சென்னையை சுற்றி மொத்த தலைவர்களும் வந்து உட்காந்தாச்சு. சென்னை உள்ளவே எந்த கட்சியிலேயாவது இப்படி பண்ணுவாங்களா? இல்லை, ஃபெலிக்ஸ் பேசுறாரு, சென்னை வந்து கம்பல்சரி நம்மளுடைய கோட்டை, இது நம்ம கோட்டை, திமுக கோட்டைலாம் கிடையாது இதுக்கப்புறமா, இது வந்து ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி, அப்போ தமிழ்நாடு சென்னை மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்குது. சென்னை டெல்டா சில என்னன்னா சில கருத்து கணிப்புகள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்புகள்ல சென்னை சுத்தி இருக்கிற பகுதிகளில் இவங்க அதிமுகவுக்கு மேல வராங்க அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. கமல் வந்தப்ப என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி அப்படி புரிஞ்சிக்கலாமா அதை? ஆமா, இங்க என்ன ஓரளவு வந்து படித்தவர்கள், சினிமா பார்க்கக்கூடியவர்கள் இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, ஏ சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, எங்கேயா போய் கருத்து கணிப்பு நடத்துனீங்க அப்படின்னா, இப்போ கருத்து கணிப்பு நடத்தினவங்களே சொல்றாங்க, அதுல வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் ஏரியா, கேட்டட் கம்யூனிட்டிலாம் உள்ளே விடல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க, வேறு முக்கியமான குடியிருப்பு ஏரியாலாம் காவலுக்கு ஆள் போட்டுக்கிறாங்க, உள்ளே விடல. அதனால நாங்கள் எங்க பிரச்சனை இல்லை அப்படின்னா சிலம்பு ஏரியா, மீனவர்கள் ஏரியாவில் போய் நாங்கள் எடுத்தோம்னு சொல்றாங்க. ஸோ அதனால நாங்கள் அதை முழுசாக நம்பலை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கணக்குக்கு வர்றது? அதிமுகவோட சேர்ந்தான்னா இவர் ஓட்டு பிரிக்கிறது அதிமுக ஓட்டு தான். இது சேர்ந்துச்சுன்னா ஏற்கனவே அதிமுகவுல இருந்து வெளியே வந்த ஓட்டு உள்ள போயிட போகுது. கூடுதலாக இவர் யார்கிட்ட வந்து வாங்குறாரு அப்படின்னா, இந்த கருத்து கணிப்பை நான் சொல்றேன். இப்போ உள்ள கருத்து கணிப்புல இப்போ ஏஎன்எஸ் கருத்து கணிப்பு ஒன்று வந்துருக்குது, நல்ல டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்றாங்க பாருங்க, 44.9% திமுக வாங்குது மொத்தமாக பர்சன்டேஜ். சரி, அதிமுக எவ்வளோ வாங்குது? 38.5% வாங்குது கூட்டணியா. சரி, அப்போ அவங்க வந்து 45% வந்துருச்சு, அவங்க வந்து 38.5, 39% வச்சுக்கோம். இப்போ ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ வித்தியாசம்? 5.5% வித்தியாசம் இருக்குது. அப்படின்னாலும் ஸ்வீப், அது 3% மேலே போச்சுனாலும் ஸ்வீப் தான். இது 5% வித்தியாசம். சரி, டிவிக்கு எவ்வளோ வாங்குது? 9.7%. அவங்க அதிகபட்சம் வாங்குறது எங்கே அப்படின்னா வேளச்சேரியில் 18%, அதுக்கப்புறம் வெள்ளிவாக்கத்தில் 17%. இவங்க அதிகம்ங்கிறது அதுக்கப்புறம் எல்லாமே கீழே குறையுது. இதை வச்சுக்கிட்டு கோட்டான்னா ஜெயிக்கணும்ல. சரியா? இது ஒன்று. அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அதிமுகவோட போனா வந்தாங்கிறத பேச முடியாது. இப்போ இல்லை, அதெல்லாம் சீன் வேற. அதிமுக அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் பேசி முடிச்சு அவங்க எலெக்ஷன் வேலையில இறங்கிட்டாங்க. திரும்ப வந்து கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருந்தது 8 தொகுதி அப்படின்னு பேசி முடிச்சாச்சு. அப்போ கிட்டத்தட்ட எல்லாம் ஃபைனல் பண்ணியாச்சு. அவங்க அடுத்து எலெக்ஷன் வேலைக்கு போயிடுவாங்க. நீங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க வேட்பாளர் நேர்காணல் கூட செய்யலை, ஏற்கனவே புக் பண்ணது தான். ஏன் உங்களுக்கு வேட்பாளர் கிடைக்கல? ஆக்சுவலி ஆளுக்கு முதல்ல வேட்பாளர்களுக்கான அப்ளிகேஷன் விநியோகம் பண்ணது நீங்கள் தான், ரிட்டர்ன் வாங்கினதும் நீங்கள் தான். சரியா? ஏன் இன்னும் தேர்வு செய்ய முடியல? ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த கிரைட்டீரியா இருக்குல்ல, அந்த 10 கோடி இவங்களுக்கு கொடுத்துட்டு மீதியை செலவு பண்ணணும். அதுக்கு ஆள் கிடைக்கல. 100 பேர் கிடைச்சிருக்கிறாங்க, மீதியை ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து பெரும்பகுதி கட்சிக்கு வெளியில இருந்து தான் ஆட்களை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில இடங்கள்ல மோதல் இருக்குது, கோஷ்டியாக நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்று போயிட்டு இருக்குது. தொழிலதிபர்கள் நிறைய பேரை வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க, ஏன்னா அவங்க தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னு. இந்த வேலையில் தான் போயிட்டு இருக்க தவிர மற்றபடி அவங்க எலெக்ஷன் வேலை எதுவுமே செய்யலை, மொத்தமாக முடங்கி கிடக்குது. நீ பாருங்களேன், இவங்க சென்னை கோட்டைன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கோட்டையில் ஏஎன்எஸ் உடைய கருத்து கணிப்பு என்ன வந்திருக்குதுன்னு பாருங்க. சென்னை 37 தொகுதி, சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 37 தொகுதி, 36 தொகுதி திமுக ஜெயிக்குது, 1 தொகுதி அதிமுக ஜெயிக்குது. இங்க டிவிக்கு எங்க இருக்குது? எங்கேயுமே வெற்றி பெறுவதற்கான எதுவுமே இல்லை. இன்னொன்னு சொல்றேன், கருத்து கணிப்புகள் மாறலாம் இல்லையா? சரி, அது கருத்து கணிப்புங்கிறது 35ல இருந்து 37 போகலாம், 40 போகலாம், 35ல இருந்து 30 வரலாம், 18ல இருந்து எங்க பெற போகுது? சரி, இன்னும் சொல்றேன், இதுக்கு முன்னாடி உள்ள கருத்து கணிப்புகளாவது ஒரு 18% இருந்து 20%, 25% போச்சு. இப்போ அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருதே. இப்போ அந்த கருத்து கணிப்பு செய்தவர்களே முதல் கட்ட கருத்து கணிப்பில் எங்களுக்கு டிவி கேட்க அதிகமாக வந்தது, இப்போ குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. என்ன நடந்திருக்கோம்? ஏன் அந்த டிரான்சிஷன்? அதிருப்தி, திரிஷா விஷயம் வருது. ஒன்றும் இல்லை, இப்போ பாம்பேக்கு போனோங்கிற வரைக்கும் தான் நம்ம பேசியிருக்கிறோம். இங்கே பாம்பேல கருநீல சட்டை பேண்ட்டோட விஜய் போனாருங்கிறதும்,
கருநீல ட்ரெஸ்ஸோட திரிஷா வந்ததும் திரிஷாவோட நாய்க்குட்டிக்கும் கருநீல உடை போட்டு வந்திருக்கிறாங்கிறதும் வருது. இது யார் பகிர்றது? அவங்களே தான் பகிர்றாங்க. த்ரிஷாவை தான் பகிர்றான். ஆமா, அவங்களே பகிர்றாங்க. தம்பிங்கெல்லாம் வந்து அணில் இப்படி எல்லாம் வந்து கதறுது, அக்கா நீ பாம்பே போனா கம்முன்னு இருக்கா, நீ என்னத்துக்கா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஆக்சுவலா பாம்பே இவரு தான் கூட்டின்னு போயிருக்காரு. அட்லிக்கும் த்ரிஷாக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அட்லிக்கும் விஜய்க்கும் தான் தொடர்பு. என்னவோ என்ன என்ன த்ரிஷா வந்து அட்லி படத்தை நடிச்சது இல்லை. அவர் வந்து ரொம்ப ஜூனியர் வேற. இது வந்து இப்போ இது பேசு பொருள். அது அவங்க மத்தியில் இப்போ எது டிஸ்கஷன்ல இருக்குது? இந்த இதுதான் அவங்க கட்சியோடைய ஆதரவாளர் ஒரு பொண்ணு சொல்லுது, ஏடிஎம்கே பிஜேபியோட அலையன்ஸ் போயிட்டாங்க, டிஎம்கே காங்கிரஸோட அலையன்ஸ் போயிட்டாங்க, நம்ம அண்ணன் வந்து திரிசாவோட அலையன்ஸ் போயிட்டாரு அப்படின்னு அவங்க. இப்போ வந்து சண்டே என்னன்னா அது இப்போ அந்த லெவல்ல இருந்து கீழே இறங்கி வந்துட்டாங்க. இப்போ அந்த ஏஜிஎஸ் கல்யாணத்துக்கு போனது வந்து அவங்க 2 பேரும் ஒரே ட்ரெஸ்ல போனால சரி போனதான் போனீங்க, வேற வேற ட்ரெஸ் போட்டுட்டு போயிருக்கலாமே அப்படின்றதோட அது நின்னாங்க. இப்பனா வந்துட்டானா நீங்க 2 பேரும் ஏதாவது போட்டுன்னு போங்க, உங்க வீட்டு நாய்க்குட்டி கூட அதே கலர் ட்ரெஸ் தான் போடு, நாய்க்குட்டிக்கும் அதே கலர்ல தான் ட்ரெஸ் போட்டுவீங்களா அப்படின்னு பஞ்சாயத்து. இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. இப்போ பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க இவங்க ஊழல் ஒழிக்கிற கோஷ்டிகள். அங்க இப்ப திருச்செந்தூர்ல உடன்குடி பக்கத்துல இப்போ பார்த்துட்டு வந்து செய்தி, உடன்குடி பக்கத்துல தாம்பூலத்தட்டு விசில் சின்னத்தை பதிஞ்சிருக்கிறாங்க. அதுல வந்து டிவிக்கு விஜய் அண்ணா இதெல்லாம் போட்டு ஓட்டு போடுங்கன்னு இருக்கிறாங்க. தட்டை வந்து பறிமுதல் பண்ணியாச்சு. 4971 தட்டு மொத்தமா வண்டியோட பிடிச்சிருக்கிறாங்க. இது இல்லாம இந்த அருண்ராஜ் அவரும் பூஸ்ட் எல்லாம் கொடுக்குறா, அப்படி டிவிக்கு ஸ்டிக்கர் ஒட்டி பூஸ்ட். அவரு சின்ன பூஸ்ட் எல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கறது. இதெல்லாம் வேற. அது வந்து குடிச்சிட்டு வளர்ந்துவாங்க பட்வைசர் அப்படி பேரிச்சு. அதெல்லாம் பெரிய பசங்க. உங்களுக்கு ஓட்டு போடுற ஏஜ்ல உள்ளவங்க பூஸ்ட் குடிக்கிறது இல்லை. இவங்களுக்கு அது தெரியல. இன்னும் சின்ன பசங்களாவே நினைச்சிட்டு இருப்பான் போல இருக்குது. இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல்ல அப்படிங்கிற மாதிரி அப்படி நினைச்சிட்டு அவங்க ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி வந்து இவர்களுடைய இது வந்து மொத்தமாவே காமெடி. நான் ஒவ்வொரு எலெக்ஷனை பாக்குறேன். வந்து ஆதவர்ஜுனா பத்தி பல அவங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையான்றதெல்லாம் வேற டிஸ்கஷன். ஜான் ஆரோக்கியசாமி பல தேர்தலில் அவரும் வேலை பார்த்துருக்காரு. அங்க ஒரு குறைந்தபட்ச அறிவு கூட இல்லையா அவங்களுக்கு, இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தெரியலையா அவங்களுக்கு? அதை பத்தி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஜான் ஆரோக்கியசாமி பொறுத்த வரைக்கும் கூலிக்கு வேலை செய்யற ஆளு, அவ்வளவுதான். அப்படி இருந்தாலும் கொஞ்சம் ரிசல்ட் வந்தா தானே அவர் அடுத்து வேற எலெக்ஷனுக்கு போயிட்டு வேற ஏதாவது பேரம் பேச முடியும். அதைத்தான் அவர் சொல்றாரு. விஜய் கிட்ட நம்ம பேசவே முடியறது இல்ல. யாரு ஒரு ஆலோசகர், கட்சியோடைய ஆலோசகர் கட்சி தலைவரை சந்திக்க முடியறது இல்ல. அப்படியே சந்திச்சு ஏதாவது சொன்னா அதை புஷிகிட்ட போட்டு கொடுத்துட்றாரு. எதுவுமே இம்ப்ளிமெண்ட் ஆக முடியறது இல்லை. புஷி வழியில தான் இம்ப்ளிமெண்ட் ஆகணும். அது இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படின்றதான் பிரச்சனையே. பாத வழியில சிலதை செய்யறாங்க. அதை வந்து அவர் வந்து ஒரு டீம் ஒன்று வச்சிருக்கிற, அப்படியே அதை வச்சு சில வேலைகள் செய்யறாங்க. இப்போ சமீபத்தில் உள்ள தகவல், இப்போ கிடைச்ச தகவல், விஜய் ரசிகர்கள் அப்படிங்கிற பேர்ல இருந்தவங்க எல்லாம் இப்போ திடீர்னு அஜித் ரசிகர்கள்னு டிபியை மாத்திருக்கிறாங்க, ரஜினி ரசிகர்னு டிபி மாத்திருக்கிறாங்க. நான் ஒரு ரஜினி ரசிகனா சொல்றேன், நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட போறேன், நான் ஒரு அஜித் ரசிகனா சொல்றேன் அப்படின்னு அப்படிலாம் இவனுக்கு பதிவு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எதுக்கு அப்படின்னா டேமேஜ் ஆகி போச்சு. இந்த பைத்தியக்காரன் தான் பேசுனது, ராதவ் தான் பேசுனது. எங்க தலைவர் ஒன்றும் கார் ரேஸுக்கு போல அப்படின்னா, சரி உனக்கு போட்டு கிடையாது. ரஜினியை பிடிச்சி வம்புலத்தான், ரஜினி வந்து பயந்துட்டாரு, திமுக மாட்டினாங்கன்னா அது மொத்த பேரும் கொந்தளிச்சிட்டாங்க. சோசியல் மீடியா 2-3 நாள் அப்படியே தீ பிடிச்சி எரிஞ்சு இருந்தது. ரஜினி ரசிகர்களுக்குலாம் என்னப்பா சுகர் மாத்திரை போட்டுட்டு வந்து இவ்வளவு ஆக்ரோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்களான்னு கிண்டல் பண்ணாங்க. காலம் பதில் சொல்லும் அப்படின்ட்டாரு. ஆமா, காலம் வந்து பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும்னாங்க. அப்ப 23ஆம் தேதி பதில் சொல்லுவாங்க. பச்சைக்குன்னு பதில் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனையும் பைத்தியக்கார மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி இதுக்கப்புறம் மாறினா ஓரளவுக்காவது ஒரு நெக்கி பிடிக்க முடியுமா? எப்பவும் பிடிக்க முடியாது. அதாவது விஜய்க்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ முடிவு பண்ணவங்கல இருந்து ஓட்டு போடக்கூடாது அந்த நம்பர்ஸ் வந்து கூட்டிகிட்டே போகுது. இப்போ இவங்களுடைய அந்த ஹைப் இருக்குல்ல, அது குறைஞ்சிக்கிட்டே போகுது. நான் கவனிச்ச வகையில விஜயை கலாய்க்கிறது எல்லாமே விஜய் ரசிகர்கள் தான், முன்னாள் டிவிகேக்காரங்க தான். ஒவ்வொருத்தரும் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறான், ஊடகங்கள்ல வந்து பேசுறாங்க, விமர்சனங்கள் சொல்றாங்க. வந்து அவ்வளவுதான், சரியில்லை, போக்கு சரியில்லை, கெட்ட பேர் வருது. நான் பப்ளிக் ஒப்பீனியன் போயிருக்கிறேன். மக்கள்கிட்ட கேட்டபோது அவங்க ரசிகர்கள், டிவிக்கு கட்சிக்காரங்க அல்லது நிர்வாகிகளை சொல்றாங்க, இந்த முறை யாருக்கு ஓட்டு போடுவீங்க? டிவிகேக்கு, விஜய்க்கு, விசில் சின்னத்துக்கு. யார் ஜெயிப்பாங்க? அது டிஎம்கே தான் ஜெயிக்கும். அப்படியே சொன்னாங்க. டிவிக்கு ஜெயிக்காது. அது வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. பர்சனல் இஷ்யூஸ்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க. அண்ணா வந்து அந்த திரிஷா மேட்ரு, சங்கீதா மேட்ரில் மாட்டிக்கிட்டாரு.
அதை பெருசாக விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புகளில் அங்கங்கன்னு விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. கும்பலாக அதை பற்றி பேசுகிறாங்க. அவங்களும் அது பெரிய பிரச்சனை இஷ்யூ. ஏன்னா ஒரு பொண்ணு அழுதுகிட்டே வீடியோ போடுது. ஐயோ இந்த நேரத்தில் பார்த்தா நீங்கள் கேஸ் போடுவீங்க, ஒரு மாற்றம் வந்துடாதான்னு அப்படி அந்த பொண்ணு அழுது ரொம்ப பாவம் போல இருக்குது. சின்ன குழந்தைகள்லாம் அப்படி நம்ப வச்சிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எத்தனை பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா பெருசாக நம்பிக்கிட்டு இருக்கிறான். இந்த என்கிட்ட சொன்னாங்க இல்லையா, ஜெயிப்பாராங்கிற நம்பிக்கை இல்லைன்னு சொன்னான் இல்லையா, அவனும் தப்பிச்சுக்குவான். ஜெயிப்பாருன்னு நம்பினவங்களும் அது ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா அவங்க பெருசு அதீதமாக ஒரு பெரிய ஹீரோ, அவர் பெரிய அவர் இந்த சூப்பர்மேன் மாதிரி வந்தாருன்னு அப்படியே புரட்டுவாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஒன்றும் புரட்ட மாட்டார். அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாருங்கிற யதார்த்தங்கள் அவங்கள சுடும். பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் களம் என்ன மாதிரி மாறப்போகுதுன்றத. அரங்கத்திற்கு பல்லவ தலைவர் நிற்கிறோம். நன்றி.